அமெரிக்காவுக்கு போக இனி $1,00,000 வேணுமா? அதாவது நம்ம ஊரு கணக்குல கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய். ட்ரம்ப் திடீர்னு H-1B விசாவுக்கான கட்டணத்தை 88 லட்சமா உயர்த்தி உத்தரவு போட்டிருக்காராம். அமெரிக்க தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த முடிவு நம்ம ஐடி பசங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அடியாகத்தான் பார்க்கப்படுது. உங்களுக்கு தெரியுமா, வெளிநாட்டு திறமையான ஊழியர்கள் இல்லைன்னா அமெரிக்காவின் தொழில்நுட்பத் துறையே ஸ்தம்பிச்சு போகும்னு பல பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. முக்கியமா நம்ம இந்தியர்கள் இல்லைன்னா அமெரிக்கா இயங்காது. சிறிய நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்த அளவுக்கு கட்டணம் கட்டி ஆட்களை எடுக்க முடியாது. இப்போவே அமெரிக்கால நிறைய நிறுவனங்கள் ஊழியர்கள் தட்டுப்பாட்டை சந்திச்சிட்டு இருக்கு. இந்த நிலைமை நீடிச்சா எதிர்காலத்துல அமெரிக்காவுக்கு திறமையான ஊழியர்கள் தேவை அதிகமாகும் போது அவங்களே விசா கொள்கையை தளர்த்த வேண்டிய சூழல் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ இந்தியா அண்ணாந்து பார்க்கப்படும். அமெரிக்காவின் இந்த புதிய கொள்கை இந்திய மாணவர்களின் அமெரிக்க கனவை பாதிக்குமா? இல்ல, நம்ம ஊர்லயே புதிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் உருவாக ஒரு வாய்ப்பாக அமையுமா? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அமெரிக்கா இல்லாமல் நம்மால் சாதிக்க முடியாதா? நிச்சயமா முடியும்.